அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தோழர்களே, அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களின் ஒருவன் என்றும் சமூக நல அக்கறையோடு. இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா, அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஈன்றெடுத்த பிள்ளை சண்முக பாண்டியன் கலை உலகத்தினுடைய அடுத்த வாரிசு. அடுத்த வாரிசில் அவர் வந்துட்டார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு 2-3 படம் நடித்தார். மிக ஓரளவுக்கு சிறப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்து கொம்பு சிவி என்ற படம், ஒரு கிராமத்தை தழுவி அந்த படம் எடுத்திருக்கு. கொம்புன்னு சொன்னாவே மாடுன்னு சொன்னாவே ஒரு கிராமம், விவசாயம் அது சார்ந்தது தான் இருக்கும். அந்த அடிப்படையில் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அன்பு புதல்வன் சண்முக பாண்டியன் அவர் நடித்திருக்கிற படம். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கணும். அவர் படத்தை பார்த்து வெற்றியடை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கேப்டன் விஜயகாந்த் அப்படி என்று சொன்னாலே வசனங்களை அதிரடியாக பேசக்கூடியவர். நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி ஓட்டு கேட்க வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள எதிர்த்து பேசுகிறீங்க. எப்படி பேசுகிறீங்க? அந்த விழிப்புணர்வை உருவாக்குனது யார் தெரியுமா? எங்கள் கேப்டன் விஜயகாந்த் தான். நீங்கள் ஏழை ஜாதி படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவர் எப்படி பேசியிருப்பார், என்ன பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டு போட்ட ஜனங்களை மதிக்காத எந்த அரசியல்வாதியும் இந்த வாழ்ந்த சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர், நேர்மையான தலைவர், நியாயமான தலைவர், மக்களோடு மக்களை வாழ்ந்த தலைவர், எதை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய தலைவர். நியாயம் பட்டுச்சுன்னா, மனசில் என்னன்னு பட்டுச்சுன்னா, அது எவனாக இருந்தாலும் சரி, எந்த கும்பலாக இருந்தாலும் சரி, நேர பேசக்கூடியவர், உண்மையான தலைவர், என்னுடைய அண்ணன், என்னுடைய உயிர்னு சொல்லணும். அவர் அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த். நான் அவரை 2001 சந்தித்து அவரோட ஃபோட்டோலாம் எடுத்தேன். எல்லாமே உண்மையிலே மிகப்பெரிய பெருமை எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை நீங்கள் வரவேற்கணும். அவருடைய ஈண்டெடுத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். உங்களின் ஒருவன்.